மருத்துவராக இருக்கீங்க சார். நீட் தேர்வு விவகாரம் வந்து பெரிய சார் மைண்ட்ஸ்க்கு எதிராக கடும் நடவடிக்கை நடவடிக்கை எப்படி பாருங்க? புரியல சார். பல இடங்களில் ஆய்வு பண்ணி நீங்க ஆய்வு பண்ணதை பொதுமக்கள் வரவேற்கிறாங்க, இதை எப்படி பாக்குறீங்க? முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய அறிவுறுத்தலின்படி மக்கள் குறைகளை மக்கள்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் இப்போ நீங்கள் மருத்துவராக இருக்கீங்க சார். நீட் தேர்வு விவகாரம் வந்து பெரிய சப்ஜெக்ட் மட்டும் பேசுங்க. கனிம கல்குவாரி மட்டும் தான் ஆய்வு பண்ணியிருக்கீங்க. மணல் குவாரியில் முன்னாடி நடந்தது நிறைய முறைகேடு நடந்தது குற்றச்சாட்டு, அதெல்லாம் ஆய்வு பண்ணிருக்கீங்க. எல்லாமே இது கனிம வளத்துறை சம்மந்தமாக எல்லாத்தையுமே ஆய்வு செஞ்சு இப்போ கனிம வளத்துறையில் வந்து அரசு அனுமதி பெற்றுட்டு ஒரு அரை மணி நேரத்தில் போகிற வாகனத்துக்கு வந்து 5 மணி நேரம் போட்டு அதில் முறைகேடாக அள்ளிட்டு போகிறதா குற்றச்சாட்டு விவசாயிகள் சொல்கிறாங்க. கனிம வள சுரண்டலை தடுக்கிறதுன்னு சொல்லிட்டு முதலமைச்சரும் பேசியிருக்காரு. ஆனால் எதுவுமே தடுக்கப்படலை அப்படின்றது மாதிரி விவசாயிகள் குற்றச்சாட்டு பண்ணுறாங்க சார். அந்த கனிம வள கொள்ளையை தடுக்கிறதுக்கான அனைத்து முயற்சிகளும் தமிழக அரசு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் ஒவ்வொரு நாளும் அதுக்கான முயற்சியில் தான் ஈடுபட்டு. இப்போ கிராவல் மண் அள்ளியிருக்காங்க சார். பல்வேறு இடங்களில் விவசாயிகளுக்கு தண்ணி வரத்து வராமையே அந்த கிராவல் மண் நல்ல இடம் பள்ளமாக இருந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அது சம்பந்தத்துறையான அதிகாரிகள் மீது ஏதாவது நடவடிக்கை எடுப்பீங்களா, செய்வீங்களா? இந்த தகவல் வரும்போதெல்லாம் உடனடியாக அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் மூலமாக அந்த இடத்த ஆய்வு செஞ்சு, இப்போது முன்னாடிலாம் வந்து ஒரு கிராவல் அல்றதுக்கு முன்னாடி அந்த இடத்த சர்வே பண்ணுறது, அதாவது ட்ரோன் சர்வே அதெல்லாம் முன்னாடி கிடையாது. இப்போது எப்படி சொல்லியிருக்கோம்னா, அது அல்றதுக்கு முன்னாடி ட்ரோன் சர்வே பண்ணி ரிப்போர்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அழுனதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறமும் ட்ரோன் சர்வே பண்ணுங்கிறது நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லி அப்போ தான் வந்து சரியான அளவு அள்ளியிருக்காங்களா இல்லை அதிகமாக அள்ளியிருக்காங்களாங்கிறது நமக்கு. ஏற்கனவே கட்டுமான நிறுவனங்களுக்கு வந்து இப்போ வந்து குவாரி அனுமதி இல்லாதனால வந்து மணல் டிமாண்டாக இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. அப்படி ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவங்கள்ட்ட அசோசியேஷன்லாம் நம்ம பேசிட்டு தானே இருக்கோம். எல்லாம் சரியாக தான் போயிடுச்சு. கட்டுமானம் பண்ணுறதுக்கு மணலே கிடைக்கல, அதனால் அதிகமான விலை கொடுத்து வாங்க வேண்டியிருக்கு. அது இல்லீகலாக நடக்குது அப்படிங்கிறது இல்லை. சிவகங்கை ராமநாடு வந்து முன்னணி மாவட்டமாக உருவாக்குவோம் அந்த ஆட்சியில் என்ன மாதிரி திட்டங்கள் கொண்டு வரதா ஐடியா? இப்போது இந்த மாவட்டத்துக்கான தனிப்பட்ட திட்டங்கள் எல்லாமே வந்து முதலமைச்சர் வாயிலாக அறிவிப்பு. அது எல்லாமே முதலமைச்சர் சொல்லுங்கள். முதல்வர் தமிழ் இது சிவகங்கை மாவட்டத்துக்கு வருவாங்க சார். இப்போ மேலே ஒரு குட்டி ஸ்டோரி சொன்னீங்க, அது முன்னாள் அமைச்சருக்கு சொல்லப்பட்ட ஸ்டோரியா? மக்களுக்கு சொல்லப்பட்ட ஸ்டோரி இல்லை, எல்லா இடத்துலையும் ஸ்டோரி சொல்லுவீங்க, ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். இல்லை, அவர் அமைச்சர் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் சொன்னது மாதிரி இருந்தது, அதனால இல்லை மக்களுக்கான ஒரு அரசர் எப்படி அந்த இல்லை பல்வேறு ஸ்டோரி இருக்கும்போது அந்த ஒரு 99 காசு ப்ளஸ் 1 காசு சொன்னதுனால அது என்னன்னு கேட்குறோம் சார். வேற ஒன்றும் இல்லை. இது நான் யோசிக்கவே இல்லைங்க. எப்போ சார் தனி மாவட்டமாக அடிக்கிறது அதை பற்றின டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு சார். பட்ஜெட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அந்த பட்ஜெட் இல்லை சார். அதிகமாக காரைக்குடி பகுதிக்கு மட்டும் ஒதுக்காமல் சிவகங்கைக்கும் கொஞ்சம் இந்த பக்கமும் பார்த்து ஏதாவது நடத்தி அந்த மாதிரி ஒரு பார்ஷியலாக பண்ணுற அரசாங்கம் இந்த அரசாங்கம் கிடையாது. இது வந்து எல்லா தமிழகத்தில் இருக்க ஒவ்வொரு குடிமகனும் ஒவ்வொரு தமிழனும் சமம் தான், ஈக்குவல் தான். எல்லாருக்கும் எல்லா திட்டங்களும் போய் சேரணுங்கிறதுல தமிழ்நாடு முதலமைச்சர்கள் ரொம்ப தெளிவாகவும் தீர்க்கமாகவும் இருக்காங்க. சிவகங்கை மாவட்டம் வறட்சி மாவட்டம் பேர் இருக்குது, ஆனால் காவேரி வைகை கொண்டாடு இணைப்பு திட்டம் வந்துச்சுன்னா நம்ம சிவகங்கை மாவட்டத்துக்கு ஒரு அருமையான மாவட்ட ஆட்சித்தலைவர் கிடைச்சிருக்காங்க, ஒரு அருமையான சட்டமன்ற உறுப்பினர் கிடைச்சிருக்காங்க. ஒரு 4 சட்டமன்ற உறுப்பினருமே தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க. அதுக்கான முயற்சிகள் போய்கிட்டு இருக்கு. 4 சட்டமன்ற உறுப்பினர்களுமே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த முதலமைச்சர் இது சட்டமன்ற உறுப்பினர்கள் ப்ளஸ் அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க. நம்ம புது மாவட்ட ஆட்சியர் வந்திருக்காங்க. எல்லாருமே நாங்கள் ஒன்று சேர்ந்து இந்த மாவட்டத்தை முன்னேற்றன்ற முனைப்பாக இருக்கும். அதுக்கு வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து விதமான சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. தேங்க்யூ. குப்பை கொட்டப்படுறாங்க இங்கே எல்லாமே இருக்குது சார்.